ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த வீடியோவில் ஹிந்தி லெட்டர்ஸ் பற்றி பார்க்கலாம். ஏற்கனவே ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். இருந்தாலும் ஒரு தடவை ரீகால் பண்ணிவிட்டு பார்க்கலாம், சரிங்களா? ஹிந்தி லெட்டர்ஸில் இதை நம்ம ஸ்வர்ன்னு சொல்லுவோம். தமிழில் உயிரெழுத்துக்கள் சொல்லுவோம் இல்லைங்களா? அது மாதிரி இங்கே வந்து ஒரு 11 உயிரெழுத்துக்கள் தான், சரிங்களா? என்னென்னா அ, ஆ, இ, ஈ, உ, ஊ, ரு, ஏ, ஐ. ஏ குறில் கிடையாது ஹிந்தியில், ஏ, ஐ தான். அது மாதிரி ஓவும் குறில் கிடையாது, ஓ, ஔ, சரிங்களா? இது வந்து அனுஸ்வர் விசர்க்கம்னு சொல்லணும். அம், அஹ இது உயிரெழுத்துக்கள் கிடையாது. ஆனால் அந்த ஸ்வரோடு இதை சேர்த்து வச்சுருக்குறாங்க. நம்ம படிச்சுக்க வேண்டியது தான் அம், அஹ, சரிங்களா? இப்போ நம்ம புது கிளாஸில் கான்சனன்ட்ஸ் பற்றி பார்க்கலாம். வியஞ்சன் சொல்லணும். ஹிந்தியில் வந்து கான்சனன்ட்ஸ் நம்ம மெய் எழுத்துக்கள் சொல்கிறோம் இல்லையா, அதுதான் வந்து கான்சனன்ட்ஸு. வியஞ்சன் என்னென்னு சொல்லணும்? வியஞ்சன் சொல்லணும். இதில் நிறைய எழுத்துக்கள் இருக்குது. நம்ம தமிழில் ஒரு க தான் படிப்போம். கானா ஒரு கா தான், சேனா ஒரு சே தான். ஆனால் இங்கே ஹிந்தியில் வந்து ஒரு 4 விதமாக வரும். அது என்னன்றதை பொறுமையாக பார்க்கலாம் ஒன்று ஒன்றா. இது வந்து க, க, இது க. நம்ம த்ரோட்லேருந்து சொல்லணும், தொண்டை பகுதியிலேருந்து சொல்லணும். க, ஹே சவுண்ட் வச்சு க, க. இது க, 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 கர், கர், க, க. கன்னு சொல்லக்கூடாது, க, கர், ஞ, க, 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 ஞ. வெரி குட். இதேமாதிரி தான் சொல்லி பொறுமையாக பாருங்கள். அந்த எழுத்துக்கள் அது மாதிரி எப்படி எழுதலான்றதை நான் சொல்கிறேன். ச, 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 ஜ, 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 ஜ. இதுமாரி பொறுமையாக சொல்லி பாருங்கள். திரும்ப திரும்ப சொல்லி பாருங்கள். திரும்ப திரும்ப சொல்லி பார்த்தா தான் வரும், நம்மளுக்கு உச்சரிப்பும் வரும், அந்த எழுத்துக்களுடைய உருவமும் நம்மளுக்கு மறக்காது. ஞ, ஞ, ச, ச, ஜ, ஜ, ஞ. அடுத்தது பாருங்கள், அடுத்த வரிசை ட, 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 த, ட, 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 ந. சரிங்களா? நம்ம தமிழில் வந்து கண் அது மாதிரி இருக்குல்ல, அந்த எழுத்துக்கு இதே ஹிந்தியில் ட, 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 ந, த, 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 ந. அவ்வளோதாங்க. இந்த ஒரு 4 ரோஸ் மட்டும் இன்றைக்கி பார்க்கலாம். மீதி அப்புறம் வேணால் கன்ஃபியூஷன் ஆகிடும். ஒரேடியாக எல்லாத்தையும் பார்த்தோன்னா கன்ஃபியூஷன் ஆகிடும். இதை தெளிவாக படித்தாலே போதும். பொறுமையாக படித்தாலும் ஸ்லோ அண்ட் ஸ்டெடி வின்ஸ் த ரேஸ். ஸோ நம்ம பொறுமையாக படித்தாலும் எல்லா லெட்டரையும் எழுத்துக்களையும் நல்லா தரவாக உச்சரிக்கவும் எழுதவும் கற்றுக்கலாம். இப்போ க பாருங்கள், க எப்படி பாருங்கள். க போடணும் அப்படின்னா முதல்ல ஒரு லைன் போடணும், அது ஒரு சர்க்கிள் மாதிரி போட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா வளைச்சி விடணும். அப்புறம் தான் அந்த மேலே உள்ள படுக்கை கோடை போடணும். எடுத்த உடனே படுக்கை கோடு போட்டு எழுதக்கூடாது, அது தவறான எழுத்து முறை. ஃபஸ்ட்டு நேர்கோடு போட்டு ஒரு சர்க்கிள் போட்டு அதுலேருந்து வளைச்சி விடணும், சரிங்களா? அதான் க. அதுமாதிரி கக்கு பார்த்திங்கன்னா நம்ம 2 போடுவோம் இல்லையா தமிழில், 2 லெட்டர் 2, அது மாதிரி 2 மாதிரி போட்டு வளைச்சி வந்து ஒரு சர்க்கிள் போட்டு அதில் ஒரு நேர்கோடு போட்டு மேலே ஒரு படுக்கை கோடு போடணும். அதான் க, 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 க. க, ஜே போடுவோம்ல ஹிந்தியில், இங்கிலீஷில் அந்த ஜே போட்டு பக்கத்தில் அந்த ஜேக்கும் கீழே கொஞ்சம் வரும், நேர்கோடு வரணும். அப்புறமா தான் படுக்கை கோடு போடணும். க, க. அடுத்து பார்த்திங்கன்னா க, க, க எப்படின்னா நம்ம 3 வந்து ரிவர்ஸில் போடுவோம் இல்லைங்களா, அது மாதிரி 3 ரிவர்ஸில் போட்டு ஒரு நேர்கோடு போடணும். அதை டச் பண்ணி தான் மேலே போடணும், டச் பண்ணாமல் போடக்கூடாது, டச் பண்ணி போடணும். அதான் க, ஞ, க, 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 ஞ. அடுத்தது பார்த்திங்கன்னா ச, ச பார்த்திங்கன்னா ஒரு படுக்கை கோடு போடணும், சி போடணும், நேர்கோடு போடணும். அதான் வந்து ச. அடுத்து பார்த்தா ச, 3 வந்து ரிவர்ஸில் போடணும், ஆனால் ஒரு சர்க்கிள் போடணும். 3 ரிவர்ஸில் போட்டு சர்க்கிள் போட்டு அதன் மேலே சின்னஸாக ஒரு நேர்கோடு போட்டு அப்புறம் படுக்கை கோடு போடணும். ச, ச, ச. ஜ பார்த்திங்கன்னா யூ போடணும், யூ போட்டு ஒரு சின்னஸாக ஒரு படுக்கை கோடு போட்டு அப்புறம் நேர்கோடு போடணும், மேலே படுக்கை. அது ஜ. அடுத்து பார்த்திங்கன்னா ஜ, ஒரு நேர்கோடு போடணும், எஸ் போடணும், அதை வளைச்சி விடணும், அப்புறம் மறுபடியும் ஒரு படுக்கை கோடு போடணும், அப்புறம் நேர்கோடு போடணும். அதான் ஜ, ஜ, ஜ.
இது ஞ ஞ ச ச ஜ ஜ ஞ. பசங்க ஸ்கூலில் எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா சச்ச ஜஜ அப்படின்னு வேகமாக சொல்கிறாங்க. உச்சரிப்பை வந்து பொறுமையாக நிறுத்தி சொன்னால் தான் நல்லா புரியும் ஹிந்தி லெட்டர்ஸ்லாம். அடுத்தது பார்த்திங்கன்னா ட ஒரு நேர்கோடு போடணும், அப்புறம் சி மாதிரி போடணும், மேலே ஒரு படுக்கை கோடு, அது ட. ட ட பார்த்திங்கன்னா ஒரு நேர்கோடு, அது வந்து சி மாதிரி போட்டு அதை என்ன பண்ணணும், கம்ப்ளீட் பண்ணணும், ஓ மாதிரி போடணும், அதான் ட ட ட ட ட ட. வெரி குட். அதேமாரி தான் சொல்லணும். நீங்கள் சொல்லி பாருங்கள். நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும்போதே சொல்லி பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு தெரியும். ட ட பார்த்திங்கன்னா ஒரு நேர்கோடு, எஸ் போடுறோம்ல, எஸ் போட்டுட்டு மேலே ஒரு படுக்கைக்கு போட்டு அது ட, அவ்வளோதான். இப்போ நம்ம இங்கே ஃபஸ்ட்டு டேப் போட்ட மாதிரியே ஒரு நேர்கோடு போட்டு டேப் போட்டு சுழிச்சு வந்தால் அதான் ட ட ட. அடுத்தது ந ட ட ட ட ந. வெரி குட். அடுத்தது பார்த்திங்கன்னா த ஒரு நேர்கோடு போடணும், இந்த பக்கம் ஒரு போடணும், ஒரு வளைச்சி ஒரு வளைவு விட்டால் அதான் த. த பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு சர்க்கிள் மாதிரி போட்டுட்டு அதுலேருந்து வளைச்சி வந்து டச் பண்ணக்கூடாது, அதான் த. டச் பண்ணுன்னா அது வேறு ஏற்றாயிடும், அது பின்னாடி பார்க்கலாம் அது என்ன ஏற்றுன்றதை. டச் பண்ணக்கூடாது, எங்கெல்லாம் அந்த சர்க்கிள் வந்தாலும் இங்கே டச் பண்ணக்கூடாது, சரிங்களா? இங்கே ஒரு சர்க்கிள் வந்தால் டச் பண்ணக்கூடாது, இங்கேயும் சர்க்கிள் வந்திருக்கு, டச் பண்ணக்கூடாது. த த. அடுத்து பார்த்திங்கன்னா த நம்ம மேலே வந்து இங்கே வந்து இது போட்டோம் இல்லையா, ட ட போட்ட மாதிரியே போட்டு கீழே இழுத்து விடணும், கீழே வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணணும், அதான் வந்து த. அடுத்து இந்த எழுத்துக்கெல்லாம் பார்த்திங்கன்னா குறைந்து ஒலிக்கணும். இந்த ஃபஸ்ட்டு ரோ பார்த்திங்கன்னா குறுகிய வரும், க ச ட த. அடுத்தது பார்த்திங்கன்னா இதுவும் குறுகி வரும், க ஞ ட தன். ஆனால் இது பார்த்திங்கன்னா நெடில் எழுத்துக்கு இதெல்லாம் க ச ட த, அதுமாரி நெடில் எழுத்துக்கெலாம் வரும். இங்கே பாருங்கள் க ஜ ட த, அதுமாரி வரும், சரிங்களா? இது வந்து தவும் அதே மாதிரி தான் சர்க்கிள் போடணும், 3 ரிவர்ஸில் போடணும். இங்கே பார்த்தீங்கன்னா ச வந்து சர்க்கிள் மேலே போடலை, ஆனால் 3 ரிவர்ஸில் போட்டால் இங்கே சர்க்கிள் போடுறாங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா அது டிஃப்ரென்ஸ் கற்றுக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்லேயே சர்க்கிள் போட்டால் டச் பண்ணக்கூடாது, தான் த ந. இவ்வளோ தாங்க வெஞ்சனில் ஒரு 4 ரோஸ் பார்த்துருக்கோம். மீதியை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம், சரிங்களா? தேங்க்யூ.